ஹலோ எவ்ரிவன். ஃபாதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான அண்ட் டிஃப்ரெண்ட்டான க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 18x11 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்படி பொசிஷன் பண்ணிவிட்டு அதில் 2 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் பாயிண்ட்ஸை மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி 3 செக்ஷனாக டிவைட் ஆகிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற செக்ஷனை மட்டும் ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ பாட்டம் சைடில் ஸ்கேலை இப்படி பொசிஷன் பண்ணிவிட்டு 1 and 10 சென்டிமீட்டர் பாயிண்ட்ஸை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 சைட்லேயும் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம். அதில் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு 2 சைட்லேயும் கோடு வரைஞ்சிக்கோங்க. இப்போது வரைஞ்சிருக்கிற கோடு மேலேயே சிசர்ஸை யூஸ் பண்ணி 2 சைட்லேயும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாதிரி பாட் ஷேப்பில் வந்திருக்கும். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம பாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே தான் நம்ம கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த கார்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு நடுவில் ஒரு கேப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். அந்த கேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இந்த பாட்டோட உள் சைடில் 2 பக்கமும் பேஸ்ட் பண்ணிட போகிறோம். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒரு பவுச் மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கார்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 7x11 சென்டிமீட்டர் சைஸில் ஃபஸ்ட் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 6x10 சென்டிமீட்டர் சைஸில் வேறு ஒரு கலரில் பேப்பர் கட் பண்ணி அதை இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த கார்டில் தான் நம்ம விஷஸ் எழுதி இந்த மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கார்டை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 8 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப் வரைஞ்சிட்டு அது மேலேயே சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆகிருக்கும். அதோட நுனியிலேருந்து இப்போ அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்து ஃபைனல் பார்ட் ரீச் ஆன உடனே கொஞ்சம் அதை அப்படியே ஓப்பனாக லூஸ் பண்ணி விடுங்க. அழகாக ஒரு ரோஸ் ஃப்ளவர் ஷேப் கிடச்சிரும். இப்போ இந்த லாஸ்ட் லேயரில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 ஃப்ளவர் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேப்பர் ரோசஸ்லாம் எடுத்து கார்டில் பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் பேப்பர் லீவ்ஸ் ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 8x5 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 3 லேயர்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கு மேலே லீவ் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போது வரைஞ்சதுக்கு மேலேயே சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி வேறு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த பேப்பர் லீவ்ஸ்லாம் எடுத்து கார்டில் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அழகான க்ரீட்டிங் கார்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைட் ப்ளைனாக இருக்கு இல்லையா, இதை இன்னும் ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு 2 ஹார்ட் ஷேப்ஸ் ஃபாதர் அண்ட் சைல்டு மாதிரி பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இது பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம க்ரீட்டிங் கார்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கார்டில் உங்கள் அப்பாவுக்கு என்ன விஷயம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி கிஃப்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.